ஆல் ரைட் நண்பாஸ், வெல்கம் டு another நியூ அப்டேட் வீடியோ. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு அப்டேட் வீடியோ பார்க்க போகிறோம். ஓகே, ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு கேள்வி நம்மளோட ராண்டி ஆர்டன் ரிலேட்டட். நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருந்தேன், ராண்டி எங்கே எப்போ வருவார் ப்ரோ, ராண்டி ஆர்டனோட அப்டேட் எதுனா இருக்கான்னு. ஸோ அதனால வீடியோட ஸ்டார்டிங்கே நான் ராண்டி ஆர்டன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ தேடினதில் ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ராண்டி ஆர்டனோட ரிட்டர்ன் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த எலிமினேஷன் சாம்பரில் தான் எதிர்பார்க்கப்படுது. பிகாஸ் எலிமினேஷன் சாம்பரில் நம்மளோட கேஓ வர்சஸ் சாமிக்கான மேட்ச் அஃபிஷியல் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேர் கனடாவில் நடக்க போகுது. அண்ட் இந்த மேட்ச்சில் ராண்டியோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரூமராக இருக்குது. ஐ திங்க் ராண்டி அங்கே ரிட்டர்ன் பண்ணுறது கரெக்டு தான். அண்ட் உங்களுக்கே தெரியும், எலிமினேஷன் சாம்பரில் அவர் ரிட்டர்ன் பண்ணுறாருன்னா கெவின் ஓவன்ஸ் அண்ட் ஆர்டனோட கதை தான் ஓட்டுவாங்க. அண்ட் ரெசல்மேனியாவில் அதை நடத்துவாங்க. அண்ட் இந்த விஷயத்த பல மாதம் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், இதை வச்சு தான் ஓட்ட போகிறாங்கன்னு. அண்ட் அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ராண்டி ஆர்டனோட ரிட்டர்ன் நம்ம மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த எலிமினேஷன் சாம்பர் பேப்பரில் பார்க்கலாம். அண்ட் எப்போல்லாம் சாமி ஜெயின் கெவின் ஓவன்ஸ்க்கான மேட்ச் நடந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள்ஸ் மேட்ச், அதோட ரெக்கார்டு தெரிய வந்திருக்கு. அண்ட் அதில் 10 வாட்டி பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் ஜெயிச்சிருக்காரு. அண்ட் 4 வாட்டி நம்மளோட சாமி ஜெயின் ஜெயிச்சிருக்காரு. இந்த ரெண்டு பேரோட ரெக்கார்டு இதுதான். எப்போல்லாம் சாமி அண்ட் கேஓ ரிங்கில் வந்திருக்காங்களோ அதில் 10 கேஓ, 4 சாமி. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வாட்டி சாமி ஜெயிப்பாரா? ஏன்னா அவரோட இது ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ராயல் ரம்பிள் நடந்து முடிஞ்சிடுச்சு. அண்ட் நம்ம அஃபிஷியலி ரோட் டு ரெசல்மேனியா இருக்கும். அது வேறு விஷயம், அந்த மாதிரி ஃபீல் ஆகலை. ஆனால் உண்மையிலே ரெசல்மேனியா ஒர்த்தி மேட்ச்னு நம்ம சொல்லணும்னா பிரான் பிரேக்கர் வர்சஸ் ஏஜே ஸ்டைலுக்கான மேட்ச் லிட்ரலி ரெசல்மேனியா ஒர்த்தி மேட்சாக இருக்குது. பட் இந்த மேட்சை அங்கே பண்ணுவாங்களான்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் உண்மையிலே இந்த மேட்ச் மட்டும்தான் இப்போதைக்கு சுச்சுவேஷன் பார்த்தா ரெசல்மேனியா லெவலான மேட்ச் இருக்குது. ஏஜே ஸ்டைல் வர்சஸ் பிரான் பிரேக்கர். ரெண்டு பேரோட ரிங் ஸ்கில்லு நான் சொல்ல தேவையில்லை. அங்கே ஒரு பவர் ஹவுஸு, இங்கே ஏஜே தரமான ஸ்கில்லு ரெஸ்லரு. அண்ட் ஐசி டைட்டில் வேறு. அண்ட் நான் ஹோப் பண்ணுறேன் அப்படி இந்த மேட்ச் ரெசல்மேனியாவில் நடக்குதுன்னா ஏஜுக்கு இந்த ஐசி டைட்டில் கொடுக்கணும். ஆஸ் அ ஃபேன் நான் இது பண்ணுறேன். பட் இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு ரெசல்மேனியாவோட ஒர்த்தி மேட்ச்சு. எத்தனை பேர் அக்ரி பண்ணுறீங்க? கொஞ்சம் யூனிக்காக இருக்குன்னு சொல்லுவேன். தென் ரீசென்ட்லி பார்த்தா ஃபேன்ஸ் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க இன்டர்நெட்டில். ஏன் இந்த ரோட் டு ரெசல்மேனியா அந்த மாதிரி ஃபீல் ஆகலை? நான் ஆல்ரெடி வீடியோலாம் போட்டுட்டேன். பட் அன்றைக்கி நான் வீடியோ போட்டல, அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் இந்த நெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் களி ஊற்றிருக்காங்க, அப்செட்டாக இருக்காங்க. அண்ட் மெயினாக இதுக்கான காரணம் மெயின் சாம்பியன் கோடி அண்ட் நம்மளோட ட்ரிபிள் ஹெச் சொல்லியிருக்காங்க, கத்தின்னு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், ரோமன் ஃபேன்ஸ்லாம் கோடியை இது பண்ணுறதா இருக்கட்டும், எப்போலேருந்து இந்த கோடி சாம்பியனாக இருக்கணும் அப்போலேருந்து கதை க்ளோஸ்னு. அண்ட் தென் ட்ரிபிள் ஹெச் எப்போலேருந்து கண்ட்ரோலில் வந்தாரோ அப்போலேருந்து அவர் இந்த மாதிரி பண்ணுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி தான் பார்த்தோன்னா ஃபேன்ஸோட அப்செட் இதெல்லாம் போயின்னு இருந்தது இன்டர்நெட்டில். அண்ட் என்கிட்ட கேட்டிங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே தப்புன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஜென்வன்லி நீங்கள் இப்போ சுச்சுவேஷன் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஹைப் எந்த மாதிரி இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதனால தான் ஃபேன்ஸ் அப்செட்டாக இருக்காங்க. ரெண்டாவது விஷயம் நான் கோடி சைடில் வந்தேன்னா கோடி ரிலேட்டட் நான் நிறைய ஹேட் இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கேன். ஜென்வன்லி நான் சொல்கிறேன், இந்த எந்த வகையிலையும் கோடி மேலே தப்பு கிடையாது. ஆஸ் அ ரெஸ்லராக இண்டிவிஜுவலாக அவர் தன்னோட 100% தராரு, உழைக்கிறாரு. ஃபுல்லாக லைவ் இவெண்ட்டாக இருக்கட்டும், ஷோவாக இருக்கட்டும், அவர் தான் சைடில் சூப்பராக பண்ணுறாரு. பட் புக்கிங் சரியாக இல்லை. ஆஸ் அ மெயின் சாம்பியன் அவரும் ஒழுங்காக புக் பண்ணல. நினச்சி பாருங்கள், இது ரோட் டு ரெசல்மேனியா, நம்ம கம்பெனியோட மெயின் சாம்பியன். ஆனால் அவரை பற்றி பேச ஒன்றுமே இல்லை. புரியுதுங்களா? கம்பெனியோட மெயின் சாம்பியன், பட் அவரை பற்றி பேச ஒரு அப்டேட்டும் இல்லை. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க எந்த லெவலில் இவங்க புக்கிங் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் இன்னொரு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. எந்த விதத்தில், எந்த டாப்பிக்லன்னா நம்மளோட டேமன் பீஸ் அண்ட் நம்மளோட ஃபின் பேலர் ரிலேட்டட். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு தரமான மேட்ச் நடந்தது. ஜாக்கப் ஃபார் டு பிரான் ஸ்ட்ரோமன் டேமன் பீஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருமே அஃப்கோர்ஸ் எந்த ஃபேனாக இருந்தாலுமே அந்த ஃபேன் முதல்ல அந்த மேட்ச்சில் பிரான் ஸ்ட்ரோமன் ஜெயிப்பார் எதிர்பார்த்துருப்பாங்க. ஏன்னா பாஸ்ட்ல உங்களுக்கே தெரியும் பிரான் ஸ்ட்ரோமன் அண்ட் எலிமினேஷன் சாம்பர் கனெக்ஷனு. தென் செகண்டில் ஜாக்கப் ஃபோர்ட்டு எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத மாரி அங்கே டேமன் பீஸ் ஜெயிச்சிருப்பாரு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து காண்டாயிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் நம்ம ஃபின் பேலர் பக்கம் வந்தோம்னா அவருக்கு சான்ஸ்லாம் கிடைக்கிறது கிடையாது. அவர் புக்கிங் எப்படி இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அவர் ஒரு தரமான மேட்ச் கொடுத்தாரு அகைன்ஸ்ட் சேத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ். அண்ட் ஃபேன்ஸ் அஃப்கோர்ஸ் இங்கே ஃபின் பேலர் டிசர்வ் பண்ணுறாரு, அவர் டிசர்வ் பண்ணுறாருன்னு அங்கே இங்கே கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டபிள்யூஏ. ஸோ கண்டிப்பாக டபிள்யூஏல இருக்கிற ஸ்டாஃப் இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா டேமன் பீஸை ஜெயிக்க வச்சாலும் கத்துறாங்க, இந்த ஃபின் பேலரை தோக்க வச்சாலும் கத்துறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஃபேன்ஸ் கிரிட்டிசைஸ் டபிள்யூஏ கரண்ட்லி
பண்ணின்னு இருக்காங்க. ரீசென்ட்லி ஜேட் கார்கிலோட ரிட்டர்ன் ரிலேட்டட் ஒரு அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. அப்டேட் என்னன்னா, கிரியேட்டிவ் பிளான்ஸ் ஃபார் ஜேட் கார்கில்ஸ் ரிட்டர்ன் மேபி செட் சூன். ஸோ கூடி சேர்த்துல ஜேட் கார்கிலோட ரிட்டர்னோட பிளான் வந்து நடுவு பார்த்தா டிசைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீசென்ட்லி நம்மளோட மைக்கேல் கோல் வந்து நம்மளோட லோகன் பாலோட ப்ராட்காஸ்ட்டில் போயிருக்காரு. நிறைய டாபிக் பற்றி அவர் வந்து பேசியிருக்காரு. அஃப்கோர்ஸ் அதில் பார்த்தோன்னா வின்ஸ் பற்றி பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, வின்ஸ் வந்து தன்னோட பர்சனல் லைஃப்பில் என்ன பண்ணியிருக்காருன்னா அதெல்லாம் வந்து தள்ளி விடும். பட் எனக்கு அவர் வந்து நிறைய பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நான் வந்து இங்கே உட்காந்துருக்கேன், முன்னாடி உட்காந்துருக்கேன், இந்த கட்டத்தில் இருக்கேன்னா அதுக்கு வந்து அந்த மனுஷன் தான் வந்து காரணம்னு வந்து இங்கே அவர் வந்து பேசியிருக்காரு. அஃப்கோர்ஸ் இதை பார்த்து சில ஃபேன்ஸ்க்கு வந்து பிடிச்சிருக்காது. ஏன்னா வின்ஸ் எந்த கதையில் இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் உண்மை அதுதான். இன்னைக்கு அது ராக்காக இருக்கட்டும், ஜான்சனாவாக இருக்கட்டும், அவரும் வந்து இப்படி தான் சொல்லியிருக்காரு. அவரோட பர்சன் நான் இன்னைக்கு ஒரு ஆளாக இருக்கேன், இந்த இடத்துல இருக்கேன்னா அதுக்கு காரணம் வந்து வின்ஸு தான். ஸோ வின்ஸு பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப கான்ட்ரவர்சியலான ஒரு ஆள். இது மட்டும் இல்லாமல் மைக்கேல் கோல் வந்து இன்னொரு பெரிய ஹாப்பினஸ் வந்து கொடுத்துருக்காரு. அவர் வந்து இன்னும் கம்பெனியில் 8 வருஷம் வந்து இருக்க போகிறாரு. எஸ், நம்மளோட லெஜெண்டரி காமெண்டேட்டர் மைக்கேல் கோல் இன்னும் 8 வருஷம் பார்த்து இந்த கம்பெனியில் இருக்க போகிறாரு. அண்ட் இப்போ வந்து ஸோ NXT பற்றி, ஸோ நீங்கள் ரீசெண்ட்லி NXTலாம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சூப்பரான ஆள் தான், என்ஜாய் பண்ணுறீங்க ரெஸ்லிங்கை. ஏன்னா NXT வந்து கரண்ட்லி நல்லா இருக்குது கம்பேர்ட் டு மெயின் ராஸ்டர். NXT வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் நான் வந்து பர்சனலி அவ்வளோ ஃபாலோ பண்ணல, ஆனால் ஹைலைட் பார்த்தாலே தெரியுது. நான் சில ஹைலைட் வந்து சொல்கிறேன். TNA மெயின் சாம்பியன் மூஸ் வந்து ஃபைனலி WWEல வந்துட்டார். ஃப்ரம் த ஹெல்ப் ஆஃப் நம்ம TNA அண்ட் WWE பார்ட்னர்ஷிப் போயின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் மூலிமா சூப்பராக வந்து பண்ணின்னு இருக்காங்க. TNA அண்ட் NXTயோட பார்ட்னர்ஷிப்பு. அதில் மூஸ் பார்த்தா இன்னைக்கு அந்த NXTயில் வந்தார். அந்த மூமெண்ட் பயங்கரமாக இருந்தது. எஸ், மூஸ் அண்ட் ஓபா ஃபேமியோட அந்த ஃபேஸ் ஆஃப் தரமாக இருந்தது. ஆல்சோ ரிக்கி ஸ்டாக் பார்த்தோன்னா NXT டெபியூட் பண்ணதுலேருந்து அவங்களோட நேம் வந்து ஹைலைட் பண்ணல, நேம் வந்து ரிவீல் பண்ணல. பட் ஃபைனலி அவரோட நேம் கூட வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. கான்ட்ராக்டில் இருந்தது அண்ட் நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரிக்கி ஸ்டைன்ஸ்னு அந்த மாதிரி வந்து ஒரு நேம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ பெருசாலாம் வந்து மாற்றலை, பட் லைட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் NXTயோட அந்த எண்டு கூட பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏடா குடும்பம் எல்லாரும் வீந்து கிடக்குறாங்க அண்ட் செவரில் வந்து ஏதோ எழுதியிருக்கு. ஸோ கிரிப்டிக்காக பார்த்தா NXT முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில் ஷான் மைக்கேல் வந்து சூப்பராக குக் பண்ணியிருக்காரு NXTயை. ஸோ NXT அண்ட் TNA பார்ட்னர்ஷிப் வந்து சூப்பராக போயின்னு இருக்குது. அண்ட் NXTயோட சாம்பியன்ஸ் கூட பார்த்தோன்னா அங்கே TNA கம்பெனியில் போகிறத நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா மூஸ் வந்து கூப்பிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் ஓபா ஃபேமியை. ரெண்டாவது கதை இதெல்லாம் பேசியாச்சு. மூணாவது கதைக்கு வரும். மெயினாக நம்மளோட ஹார்டி பாய்ஸ் வந்து WWEக்கு வராங்க. எஸ், பிகாஸ் ஆஃப் TNA அண்ட் WWE பார்ட்னர்ஷிப். எஸ், நம்மளோட ஹார்டி பாய்ஸ் பார்த்தோன்னா அகைன் WWEல வர போகிறாங்க. அண்ட் டெஃபினெட்லி இது வந்து ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்க போகுது எல்லா ஃபேன்ஸுக்கும். அண்ட் ரீசென்ட்லி ஒரு வீடியோ வந்து தெரிய வந்திருக்கு. நம்மளோட லிவ் மார்கன் வந்து பேக் சைட் நோக்கி போயின்னு இருக்காங்க. ஒரு ஃபேன் வந்து லிவை பார்த்து ஐ லவ் யூன்னு வந்து சொல்கிறாப்புல. பட் லிவோட ரியாக்ஷன் வந்து ரிப்ளை வந்து மிடில் ஃபிங்கர் வந்து காமிக்கிறாங்க. லிவுக்கு எப்போவுமே டாமு தான். அந்த கதை உங்களுக்கு தெரியும். இன்னொரு ஃபோட்டோ கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க, அதை நான் வந்து காட்டுறேன். உங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ வந்து பார்க்கலாம். அண்ட் ரீசெண்ட்லி நம்மளோட ட்ரூ மேக்கேட்டர் பார்த்தீங்கன்னா தரமான போஸ்ட் வந்து போட்டிருக்காரு. உங்களுக்கே தெரியும் கரண்ட்லி சுச்சுவேஷன் எவ்வளோ டெட்டாக இருக்குன்னு. ஆனால் நீங்கள் என்டர்டெயின் ஆனோன்னா ஒருத்தரை வந்து நம்பி இருக்கலாம். அண்ட் அதுதான் வந்து ட்ரூ மேக்கேட்டர். இந்த ட்வீட்டை நீங்கள் வந்து பாருங்கள். அவர் வந்து என்ன போட்டிருக்காருன்னா, ஒரு பாப்புலரான மீம் இது. ஃபுல்லாக சோல்ஜரு, நடுவில் வந்து ஜோக்கர். அண்ட் அதை தான் வந்து சாம்பரோட போஸ்ட்டாக வந்து இது பண்ணி போட்டிருக்காரு, ரீட்வீட் மாரி. ஸோ இந்த சாம்பர் மேட்ச்சில் எல்லோரும் இருக்காங்க ஆர்மி மாரி. ஆனால் நடுவில் ஒருத்த ஜோக்கர் மாதிரி இருக்கான். அது யாருன்னு நீங்கள் தான் வந்து கண்டுபிடிக்கணும். அண்ட் ட்ரூவோட இந்த போஸ்ட்டுக்கு 3.2 மில்லியன் ரீச் வந்து போயிருக்கு. ட்விட்டரில் இந்த மாதிரி போகிறதுலாம் வந்து ரொம்ப ரேரு. ஸோ சூப்பரான ரீச் வந்து கிடச்சிருக்கு. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ட்ரூ சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் எல்லாருமே வந்து ட்ரூ இதுவாக தான் இருப்பாங்க. ஃபேன்ஸ் ஆல்ரெடி இந்த போஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் மோஸ்ட்லி அவங்க வந்து ஜோக்கராக பார்க்குறது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், லோகன் பால் தான். இவன் ஏன் இந்த மேட்ச்சில் இருக்கான் அந்த மாரி. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா டேவன் பேஸ், ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் டேவன் பேஸ் ஏன் வராருன்னு ஃபேன்ஸ் வந்து அவரை வந்து ஜோக்கராக நினைக்கிறாங்க. தென் செத்து பார்த்தோன்னா செத்தோட கேமிக்கே அதுதான் ஜோக்கர் மாரி. ஃபேர்வெல் டூர்னு சொல்லி அவர் வந்து தன்னோட 100% கொடுப்பாரு, பார்த்தா ஆளே காணும், அப்பப்போ மட்டும் வந்துடுறாரு. தென் சிஎம் பங்க்லாம் நான் சொல்லவே தேவையில்ல, ட்ரூ அண்ட் இது சிஎம் பங்க்கு. ஸோ ஆக மொத்தத்தில் ட்ரூ சைட்லேருந்து பார்த்தா அவருக்கு வந்து எல்லாருமே ஜோக்கர் மாதிரி தான். பட் ஃபேன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த போஸ்ட்டில், இந்த மேட்ச்சில் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மீமில் கூட்டத்தில் யார் ஒருத்தன் வந்து ஜோக்கர்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஐ மீன்
இவன் வந்து இந்த மேட்ச்சில் ஏன் இருக்கான் அந்த கேள்வி. ஓகே, ஸோ நான் ஜான்சனோட நேம் எடுத்துட்டேன். அப்படியே நம்ம வந்து ஜான்சனோட அப்டேட் கூட பார்த்துடலாம். ஸோ ரீசெண்ட்லி அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ரோட் டு ரெசில்மேனியாவில் இப்போ ஜான்சனா வந்து வரப்போகிற மார்ச் 17, 27 and 31 அண்ட் இது முழுக்க பார்த்தீங்கன்னா ரா சைடில் தான் அவர் வந்து அப்பியர் ஆகிற மாதிரி இருக்குது. அண்ட் இதை பார்த்து ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்பெக்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எலிமினேஷன் சாம்பருக்கு அப்புறம் நம்மளோட சீனா வந்து ராவில் வராருன்னா அப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறாங்க, சாம்பியனில் அவர் ஜெயிப்பார் அண்ட் ஸ்மாக் டவுனில் இருக்கிற மெயின் சாம்பியன் கோடியை சேஞ்ச் பண்ணுவார்னு அண்ட் ரெசல்மேனியாவில் சீனா வர்சஸ் கோடி பார்ப்போன்னு. பட் இங்கே அட்வர்டைஸ் பண்ணுறது பார்த்தா அவர் வந்து ஆஃப்டர் சாம்பர் ராவில் தான் வர மாதிரி இருக்குது. அப்போ இது என்ன கதை, அப்போ சாம்பரில் சீனா தோக்க போகிறாரா? அப்டேட் கிடையாது, பட் ஃபேன்ஸோட இது வந்து ஒரு ஸ்பெக்குலேஷன். மேபி இது வந்து உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா நான் கடைசியாக ஒரு அப்டேட் வந்து சொல்ல போகிறேன், அதுவும் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. தென் நம்மளோட அனிமல் பட்டிஸ்டாவோட லேட்டஸ்ட் ஃபோட்டோ வந்து தெரிய வந்திருக்கு. உங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. பக்கத்தில் யாருன்னு வந்து எனக்கு தெரில. ஆனால் இந்த ஃபோட்டோ நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஆள் வந்து ரொம்ப ஒல்லியாயிட்டாப்புல. ஐ திங்க் அவரோட மூவியோட ரிலேட்டட் தான் அவர் வந்து குறைச்சிருப்பார் வெயிட்டுன்னு நினைக்கிறேன். கடைசியாக அவர் வந்து கார்டியன் ஆஃப் கேலக்ஸியில் தான் வந்து வெயிட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் வெயிட்டு குறைச்சிட்டாரு. அண்ட் உங்களுக்கே தெரியும், நீங்கள் மார்வல் ஃபேனாக இருந்தீங்கன்னா தெரியும், கரண்ட்லி மார்வல் கதையும் பார்த்தீங்கன்னா டெட்டாக தான் இருக்குது. அட்லீஸ்ட் நம்மளோட அயன்மேன் இவரெல்லாம் வந்தால் தான் வந்து. அண்ட் ரீசெண்ட்லி நம்மளோட ரியா ரிப்ளியோட பிக்கு வந்து தெரிய வந்திருக்கு. அவளோட தங்கச்சி கூட லிட்ரலி 2 பேரும் வந்து சேமாக இருக்காங்க அண்ட் க்யூட்டாகவும் இருக்காங்க. ஐ திங்க் தங்கச்சி இன்னும் க்யூட்டாக இருக்குது. பட் ஓகே, நம்ம டாபிக் தாண்டி தேவையில்ல. அடுத்த ரியா ரிப்ளியோட இன்னொரு பிக்கு நான் வந்து பார்த்துருந்தேன். படி மர்ஃபியும் அண்ட் அவங்க 2 பேரும் பார்த்தோன்னா ஒரே மாரி நெக்காண்ட பார்த்தீங்கன்னா டேட்டை வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்கீங்க. தென் நம்ம ப்ரோசன் ரீடு பற்றி பேசணுன்னா ஆள் வந்து நல்ல மொமெண்டமில் இருந்தாப்புல. ஆனால் இன்ஜுரி காரணமாகலாம் இப்போ வெளியே போயிட்டார். ஆனால் நல்ல மொமெண்டமில் இருந்தார். அண்ட் ரீசெண்ட்லி அவரோட ஒரு பிக்கு நான் வந்து பார்த்துருந்தேன். ரீபில்ட் அப்படின்னு வந்து ட்வீட் போட்டிருந்தார். அண்ட் உடம்பு வந்து கொஞ்சம் ஜாக்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இந்த ஃபோட்டோவில். லுக் லைக் ரிட்டர்ன் பண்ணும்போது பயங்கரமாக ரிட்டர்ன் பண்ண போகிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ரெசல்மேனியாவில் மெயின் இவெண்ட் மேட்சாக நம்ம வந்து ஜே உஸோட மேட்ச் வந்து பார்க்க போகிறோம் அகெயின்ஸ்ட் குந்தர் சாம்பியன் வேர்ல்டு டைட்டிலுக்காக. ஸோ இந்த மேட்ச் பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் எந்த மாதிரி ஹைப் இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ ரீசெண்ட்லி WWE லெஜெண்ட் ஜிம்மி வந்து ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த மேட்ச் வந்து ஹெல் இன் எ செல் மேட்ச் பண்ணால் நல்லா இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு ஐடியா வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் என்கிட்ட கேட்டிங்கன்னா பர்சனலி நான் கூட இதுக்காக ஓகேன்னு சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த மேட்ச் சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் வந்து பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒரு லைவ் இவெண்ட் மாதிரி தான், அந்த மாதிரி ஒரு ஷோவில் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ மெயின் இவெண்ட்டில் ரெசல்மேனியாவில் இந்த மேட்ச் நடக்குதுன்னா ஐ திங்க் நான் கூட அக்ரி பண்ணுறேன் இந்த லெஜெண்டு கூட. இந்த மேட்ச் வந்து ஒரு ஹெல் இன் எ செல் மேட்சாக இருந்தால் மேபி மேட்ச் பார்க்குறதுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். உங்களில் எத்தனை பேர் இந்த மேட்ச்சில் எஸ் ஒரு ஸ்டெப்புலேஷன் இருந்தால் நல்லாயிருக்குன்னு வந்து எதிர்பார்க்குறீங்க? மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட மெயின் கதைக்கு வரும், ஃபைனல் அப்டேட்டுக்கு வரும். ரோமன் பற்றி இல்லைனா வின்னர் பற்றி கூட சொல்லலாம், எலிமினேஷன் சாம்பரோட. ஸோ எலிமினேஷன் சாம்பர் யார் யார் இருக்கா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் ரிப்பீட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. மெயின் கதைக்கு வரும். ஸோ ரூமர்ஸ் வந்து போயின்னு இருக்குது. முழுக்க ஃபேன்ஸோட ஸ்பெக்குலேஷன் நான் வந்து சொல்லுவேன். ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து என்ன ஸ்பெக்குலேட் பண்ணுறாங்கன்னா இந்த மேட்ச்சில் ரோமன் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாரு. அது வந்து அவர் வந்து ரிங்கு கீச்சு வராரோ இல்லை வந்து அந்த கிளாஸை உடச்சி வராரோ இந்த மாதிரி தெரில. ஆனால் இந்த மாதிரி பார்த்தோன்னா கடைசியில் அவர் வந்துடுவார் அண்ட் செத்தை வந்து காஸ்ட் பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் செத் வர்சஸ் ரோமனுக்கான மேட்ச் வந்து ரெசல்மேனியாவில் லீடு பண்ண போகுது. அண்ட் இந்த மாதிரி தான் பார்த்தா எலிமினேஷன் சாம்பரில் ரோமன் ரிட்டர்ன் பண்ண போகிறாருன்னு ஒரு ஃபேன்ஸோட 99% ஃபேன்ஸோட ஸ்பெக்குலேஷன் பார்த்தா போயின்னு இருக்கு. அண்ட் எனக்கும் தெரியும் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இதான் நினச்சின்னு இருக்கீங்க ரோமன் வந்து வருவார் இந்த ரிங்கை கீச்சி இல்லை வந்து எதுனா உடச்சி வருவார்னு. பட் மறக்காதீங்க, இது வந்து வின்ஸ் எரா கிடையாது. இந்த மாதிரி சர்ப்ரைஸு ஷாக்கிங்லாம் நடக்கிறதுக்கு பேப்பர்லாம் வந்து சப்பையாக தான் முடிப்பாங்க. கரண்ட்லி நீங்கள் வந்து ஷோவோட எண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சப்பையாக முடிப்பாங்கன்னு. எக்ஸப்ட் ராக் வந்தாருன்னா அந்த கதை அவர் வந்தாலே வேறு மாரி. பட் ஏன் சப்பையாக முடிக்கிறது நான் பர்சனலி அதை கவனிச்சிருக்கேன். ஷோலாம் பார்த்தீங்கன்னா சப்பையாக முடிச்சிடுறாங்க. பட் ஃபேன்ஸோட ஸ்பெக்குலேஷன் இதுதான், செத்தை வந்து ரோமன் காஸ்ட் பண்ண வராரு அண்ட் அங்கே ரோமன் வந்து எலிமினேஷன் சாம்பில் ரிட்டர்ன் பண்ண போகிறாருன்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது நடக்குமா நடக்காதா? மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வின்னர் பற்றி நான் வந்து அடுத்த அப்டேட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடுச்சு. ஸோ உங்களை பார்க்குறேன் அடுத்த ஒரு வீடியோவில். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல மறந்துடுறேன்.